Hi, this is Dr. Duraisamy, consultant sexologist, director KK Diabetes and Sex Care Center, Coimbatore. Sex Lessons YouTube channel la ovvoru episode layum ungala meet pandradhula romba happy. இந்த சேனல், இந்த கண்டென்ட், இந்த வீடியோஸ் இது எல்லாமே வந்து பப்ளிக்கு செக்ஸை பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நாம் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய டவுட்ஸ் இந்த செக்ஸை பற்றி ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது இங்கே வந்து இல்லை. சொல்லப்போனால் செக்ஸை பற்றின டாக் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பேசுகிறதுக்கு யாருக்கிட்ட பேசுகிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. சின்ன வயசுலேருந்தே இந்த செக்ஸை வந்து ஹிட்டன்னு ஒரு தப்பானதுன்னு மறைச்சி வைக்கிறதுனால இத்தனை கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே. இந்த டவுட்ஸ் எல்லாம் போகிறதுக்காகத்தான் இந்த சேனல், இந்த வீடியோ, இந்த கண்டென்ட் எல்லாமே. இப்போது நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கேன் ஹேவ் செக்ஸ், அதாவது நீரிழிவு நோயாளிகள் உடலுறவு வைத்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், போத் மேல் அண்ட் ஃபீமேல், டயபெட்டிஸ் வந்துருச்சுனாவே நிறைய பேர் வந்து இந்த செக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இல்லை வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக செக்ஸ் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. டயபெட்டிஸுங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல் இஷ்யூ. நம்ம வந்து டைமுக்கு ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கிறது, ஹெல்த்தியாக சாப்பிடாமல் இருக்கிறது, கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அதிகமாக எடுக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, நல்ல ஒரு டிஸ்டர்ப்டு புவர் ஸ்லீப், இல்லைன்னா லேட் நைட் ஸ்லீப், இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இது எல்லாமே வந்து டயபெட்டிஸ்க்கான ஒரு ரூட் அப்படின்னு சொல்லலாம். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், நம்ம லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது டயபெட்டிஸை வந்து காமனாகவே வந்து ஒரு டிசீஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஸ்டார்டிங்கில் வந்து அது ஒரு கம்ப்ளைண்ட் தான் சொல்லணும். வென்எவர் நம்ம டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணாமல் அதுக்கான எஃபர்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. ட்ரக்ஸ் கரெக்டாக எடுக்கிறது, கரெக்டாக வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணிக்கிறது, டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஹெல்த்தி ஃபுட், டைமிங் ஃபுட், இந்த மாதிரி நம்ம இன்னும் டயபெட்டிஸை பற்றி ஃப்யூச்சரில் நிறைய பேசுவோம். இதெல்லாம் இருந்தால் டயபெட்டிஸை நம்ம கண்ட்ரோலில் வைக்க முடியும். டயபெட்டிஸ் கண்ட்ரோல் வச்சிருந்தோம்னா இட்ஸ் நாட் அ டிசீஸ். டயபெட்டிஸ் வந்து எப்போ கண்ட்ரோலில் இல்லையோ அப்போ தான் அதனோட காம்ப்ளிகேஷன்ஸ் மேக்ரோவாஸ்குலர், மைக்ரோவாஸ்குலர் இப்படிலாம் இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, கண்ணில் வந்து பொறை போகிறதுன்னு சொல்லுவோம், பொறை ஏறுறதுன்னு சொல்லுவோம், அதாவது ரெட்டினோபதி, கேட்ராக்டு. அதுக்கப்புறம் கிட்னியில் வந்து சால்ட் அதிகமாகிறது, நெஃப்ரோபதின்னு சொல்லுவோம், கிட்னி ஃபெயிலியரு. காலெரிச்சல் வர்றது வந்து பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஏற்படுது. அப்படி இருக்கும்போது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை கண்ட்ரோல் இல்லைனாலும் சரி, இஃப் தே ஹேவ் செக்ஸுவல் தாட்ஸ், டிசையர் அப்படின்னா உங்களுக்கு செக்ஸ் வைக்கிறதுக்கான செக்ஸ் எண்ணங்களும் செக்ஸ் மேலே விருப்பமும் இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து எரெக்ஷன் ப்ராப்பராக இருக்குது மேலுக்கு, ஃபீமேலுக்கும் வந்து இந்த செக்ஸுவல் டிசையர் இருக்குது, பாடி வந்து கோஆப்ரேட் பண்ணுது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக செக்ஸ் வைக்க முடியும். எப்போ வந்து செக்ஸ் வைக்க முடியாதுன்னா, டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இல்லாத போது, இன்னும் மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ்னால பாதிக்கப்படும் போது, ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் இருக்கும்போது, சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெயின் இருக்கும்போது தான் செக்ஸில் வந்து டிஃபிகல்ட்டி வரலாமே தவிர 100% கண்டிப்பாக செக்ஸ் வந்து வைக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. இஃப் தே விஷ் அப்படின்னா தே கேன் ஹேவ் செக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ரியல் ஃபேக்ட். அப்படி ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வந்து மேல் ஆர் ஃபீமேல் வந்து இருந்தால் செக்ஸ் வைக்க முடியாது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, அது அவங்களோட அன்அவேர்னஸ், அறியாமைன்னு தான் சொல்லணுமே தவிர மற்றபடி வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. உங்கள் டயபெட்டிக்ஸ் வந்து ட்ரீட் பண்ணுற டாக்டர்கிட்ட நீங்கள் ரெகுலராக கன்சல்ட் பண்ணி ஃபாலோ போய் கரெக்டாக வந்து ப்ளட் சுகர் லெவல்ஸ், மற்ற இன்வெஸ்டிகேஷன்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் சுகரை கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் லீட் த ஹெல்த்தி லைஃப் அப்படிங்கிறது தான் வந்து ரியல் ஃபேக்ட்டு. ஸோ diabetic patients also can have sex if they feel psychologically and physically comfort அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.